நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு வந்து 3/4 கப்பு தண்ணி கரெக்டான பதமா இருக்கும். தண்ணி வந்து அதிகமா சேர்த்துடாதீங்க. கரெக்டா 3/4 கப்பு சேருங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்குறீங்க? இன்னைக்கு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கிறோம். வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். தோக்குலா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க, 1 கப்பு வந்து கடல மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் ஜீனி, 3/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, அரை எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறேன். இப்போ முன்னாடி வந்து கடல மாவு சளிச்சு எடுத்துக்கலாம். கடல மாவுல கட்டியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மாவு சல்லடையில வச்சு சளிச்சு எடுத்துங்க. கடல மாவு வந்து நல்லா கட்டி இல்லாம சளிச்சாச்சு. கூட 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுலாம். நல்லா கையில கலந்து விட்டுருங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். இல்ல விதையெல்லாம் இருக்கும், நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துங்க. ஒரு பழம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். அரை பழம் மட்டும் சேர்த்துங்க. எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன். கட்டி இல்லாம நல்லா கலந்துட்டேன். 1 கப்பு மாவுக்கு வந்து 3/4 கப்பு தண்ணி கரெக்டான பதமா இருக்கும். தண்ணி வந்து அதிகமா சேர்த்துடாதீங்க. கரெக்டா 3/4 கப்பு சேருங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பயும் தண்ணியா இருக்கக்கூடாது, ரொம்பயும் கெட்டியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இப்படி கையால தூக்கி ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அப்படியே உழுவணும். இதான் கரெக்டான பதம். இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிடலாம். அடுப்பை பத்த வச்சிடலாம். இட்லி பானையில இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். அடுப்புல வச்சிடலாம். இட்லி பானையில வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். இது கூட உள்ள வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதாச்சும் வச்சுங்க. நான் இன்னைக்கு வந்து பெருமானை வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து கேக்கு மோல்டு தான் எடுத்துருக்கிறேன். இதுல வந்து நெய் தடவிக்கலாம். பொட்டாம இருக்கிறதுக்கு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி நெய் தடவிங்க. நீங்க கேக்கு மோல்டு இருந்தா கேக்கு மோல்டு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் கூட நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க, நெய்யெல்லாம் தடவியாச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஊத்திடலாம். இதுல பாருங்க, கேக்கு மோல்டுல வந்து மாவு ஊத்தி வச்சாச்சு. இட்லி பானையில வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஹைட்ல இருக்கிறதுனால வைக்க முடியல. அதனால இட்லி பானையை வந்து கீழே இறக்கி வச்சு வைக்க போறேன். நான் வந்து இன்னைக்கு சின்ன இட்லி பானையா இருந்ததுனால கீழே இறக்கி வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க வந்து அகலமான இட்லி பானையா எடுத்துங்க. அப்பதான் உள்ள கையை வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேக விட்டு காமிக்கிறேன். திறந்து பார்க்கலாம். பாத்திரம் வந்து அகலம் இல்லாத பாத்திரமா இருக்கிறதுனால ஒரு பக்கமா சாஞ்சிடுச்சு. நீங்க நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துங்க. இப்போ வெந்துருச்சான்னு பாத்திரலாம். இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு குத்தி பாருங்க, ஒட்டாம வரணும். லைட்டா ஒட்டுது. கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். தோக்குலா தாளிப்புக்கு வந்து பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி இருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்ப இது தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, எடுத்துட்டேன். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இட்லி பானை வந்து ரொம்ப சின்ன பானையா இருக்கிறதுனால எடுக்க முடியல. அப்படி நம்ம வச்சதும் பாருங்க, ஒரு பக்கமா அப்படி சாஞ்சுக்கிட்டு போய் கிராஸா வெந்திருக்குது. பாருங்க, நான் பண்ணதப்ப நீங்களும் பண்ணாதீங்க. அகலமான பாத்திரத்துல வேக வைங்க. இப்ப இது நல்லா ஆறட்டும். வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். தாளிப்புக்கு வந்து அடுப்பு பத்த வச்சிடலாம்.
பாருங்க தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் ஜீனி, அரை எலுமிச்சம்பழம், 1 ஸ்பூன் கடுகு. இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்ப தாளிச்சிடலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஹரி சூப்பரா வந்துருச்சுடா. ஆனா கிராஸா இருக்குதுடா. பாருங்க மட்டமா இல்லாம இருக்கு. அதனால வந்து ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி விட போறாங்க. அந்த ஒரு சைடு எனக்கு தான். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த தாளிப்பை வந்து அந்த கேக்கு கூட சேர்த்துக்கலாம். கூட தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி நாங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோம். அப்படியே போடுங்க பெருமா நேரா. அப்படியே நடுவில் ஒன்று போடுங்க. பார்க்கும் போதே எச்சு வருது. எல்லாமே எனக்கு தான். நான் தான் சாப்பிட போகிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். கனிக்கு பெரிய பீஸ். கனி எப்படி கனி இருக்கு? பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. கேக்கு நல்லா இருக்கா? இனிப்பு, புளிப்பு, காரம் 3 சுவையில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த இனிப்பு போதுனாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க உள்ள நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு பேர் வந்து டோக்லான்னு சொல்லுவாங்க. பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு நான் எப்படி டோக்லா செஞ்சேனோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க.